ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நடந்து சில மாதங்களே ஆன நிலையில இந்தியா தன்னுடைய படைபலத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமா சோதிச்சு பார்த்திருக்கிறாங்க. இது ஒரே நேரத்துல வெவ்வேறு உயரம் மற்றும் வெவ்வேறு வேகத்துல வரக்கூடிய 3 எதிரி இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதா பார்க்கப்படுது. இந்த அமைப்பின் மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது பல தொழில்நுட்பங்களுடைய ஒருங்கிணைக்கப்பட்டு 3 முக்கிய உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இதோடைய சிறப்பம்சமா பார்க்கப்படுது. முதலாவது டெக்னாலஜி QRSAM, அதாவது குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அதாவது விரைவு தாக்குதல் மேற்பரப்பு வான் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் எதிரி நாட்டுடைய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை தாக்க இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவதா சொல்லப்படும். அதே வேளையில் சுமார் 3 to 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவதோடு இது நகர்ந்து கொண்டே தாக்கும் திறன் கொண்டதுன்னு பார்க்கப்படுது. இரண்டாவது டெக்னாலஜி VSRADS, வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது மனிதர்களால எளிதா எடுத்து செல்லக்கூடிய அமைப்பான மிக குறைந்த தூர வான்பரப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் குறைந்த உயரத்தில் பறக்கும் ட்ரோன்கள், சிறிய ரக விமானங்கள் மற்றும் பிற வான்வழி தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய இது 300 மீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை அழிக்கும்னு சொல்லப்படுது. இந்த டெக்னாலஜி ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை அப்படின்னு 3 படைகளாலும் பயன்படுத்தக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. மூணாவது டெக்னாலஜி DEW, டைரக்டட் எனர்ஜி வெப்பன், அதாவது இது ஒரு அதிநவீன லேசர் அடிப்படையிலான ஆயுதம். இது அதிக ஆற்றல் கொண்ட லேசர் ஒளி மூலமா ட்ரோன்கள் மற்றும் சிறிய ரக விமானங்களை அழிக்கவோ இல்லைனா செயலிழக்கவோ செய்யுமா. இதனுடைய வரம்பு 3 கிலோமீட்டருக்கும் குறைவா இருந்தாலும் இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வரக்கூடிய அச்சுறுத்தல்களை துல்லியமா தாக்கும்னு சொல்லப்படுது. ஏவுகணைகளை போலல்லாம இதன் மூலமா பல ட்ரோன் தாக்குதல்களை மிக குறைந்த செலவுல முறியடிக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சமா பார்க்கப்படுது.